நலவெண்பாவை எப்படி என்ன கணக்கில் சேர்க்கலாம்? இல்லை, அது எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். அதாவது வெண்பா இல்லை பழக்கம் வந்தாச்சு அண்ணா கண்ணத்துக்கு அது இருக்க அவருடைய அனுபவத்தில் தோஞ்சவர் வெண்பால். அவர் எந்த காலத்துலேருந்து அவரை மின்தமிழில் அவருடைய வெண்பாக்கள் சுஜாதா காலத்துலேருந்து வந்துருக்கு. சின்ன வயசுலேருந்தே அவர் வெண்பாலாம் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ கரெக்டாக கிடையாது. ஆக்சுவலாக சொல்ல போனால் எனக்கு வெண்பா மட்டும்தான் தெரியும், மற்ற எந்த பாவம் தெரியும். அதில் வந்து 2 ஆசை இருக்கா 3 ஆசை இருக்கா அதை பார்த்துக்கலாம். 2 ஆசை இருக்கா, கடைசியில் என்ன இருக்கு, கனமா இருக்கா, அடுத்தது இழைச்சிருக்கோம், கடைசியது வந்து இழைச்சிருக்கா, இந்த பக்கம் இருக்குது கனமா இருக்கு, அவ்வளோதான். 2 ஆசை இருக்கா. 3 ஆசை இருந்தால் கவலையே இல்லை, ஒரு இதெல்லாம் இவ்வளோதான். இவ்வளோதான் அதுக்குள்ள மெக்கானிசம். இட் ஹேஸ் டு ரன் லைக் எ செயின். கட்டில் கழுத்துறையில் அங்கங்கே நின்றுடும், வரி நின்றுடும், அதோடைய இது கண்டினியூ ஆகும். விருத்தத்தில் வந்து சந்தத்தை மட்டும் கரெக்டாக பிடிச்சிடணும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்போ சொல்கிறேன் வண்ண விருத்தம் சொல்கிறேன். வண்ண விருத்தத்தில் வந்து வெறுமனை சந்தம் பிடிச்சா போடும். இப்போ இருக்கேன் உதவிகளை கடவு மர கதை ஒரு குத தொடக்க ஊழலித கணக்கரத சதகோடி சூரியர்கள் இந்த மாதிரி 8 லைன் சீர்வாதம். இது இதை எடுத்தீங்கன்னா இதில் வந்து எத்தனை எழுத்து இருக்குன்னு கரெக்டாக சொல்லிடலாம். உதவிகளை 5 5 உதவிகள் கடவு மர கதை வருண குலதுரக புகழலித சதகோடி எவ்வளோச்சு? 30. அடுத்தது சு ரி ய எர் கள். இதை விட்டுருங்க, ஒற்றை எழுத்து விட்டுருங்க. 4 30 34 அவ்வளோதான் வரும் எல்லாத்தையும். உததிக கடவுமர கதவுல குலதுரக உதலித சதகோடி சூரியர்கள் உதயமான அதிகவித கலபதக்க மகிழ்மிசை உகமுடியின் இருளகல ஒரு சோதி வீசுவது. இப்படி போயிட்டே இருக்கும். இதில் வந்து ஒரு லைன் நீங்கள் எண்ணி பார்க்கலாம், 34 தான் எழுதும். ஏன்னாக்க நேரில் வந்து ஒரு எழுத்து தான் இருக்க முடியும், நிறையில் 2 எழுத்து தான் இருக்க முடியும். A particular combination of நேர் நிறை will give only particular number of letters. அவ்வளோதான். தமிழில் வந்து ரொம்ப சுலபமானது. இங்கிலீஷ்லாம் இந்த மாதிரி கணக்கு போட்டு எழுத முடியாது, சம்ஸ்கிருதம் வேறு எந்த பாஷையும் கணக்கு போட்டு எழுத முடியாது. இந்த கணக்கு தாள கணக்கு கரெக்டாக வருது அப்படின்னு சொன்னால், எழுத்து கணக்கு கரெக்டாக வருதுன்னு சொன்னால் சிலாபிக் ஸ்பெல்லிங் இருக்கக்கூடிய ஒரே பாஷையில் தான் அது சாத்தியம். ப்ரிஃபர் அப்படிங்கிற PRFR அதுதான் கான்சனன்டல் ஸ்ட்ரக்சர். அது ப்ராஃபர் அப்படின்னாலும் அதே தான். ஆனால் ப்ரிஃபருங்கிற வார்த்தை ப்ரீ ஃபர்னு பிரிக்கணும், ப்ராஃபருங்கிற வார்த்தை ப்ராஃபு அரு அப்படின்னு பிரிக்கணும், டிரைவரை டிரைவர்னு பிரிக்கணும். அதே இதில் டிவர்ஸ்ன்னு டிரைவர்ஸ், டிவர்ஸ்ன்னு என்ன பண்ணணும், டிப்பு அர்ஸு அப்படி பிரிக்கணும். அதை எங்கே சிலபிள் பிரிக்கணுங்கிறத பார்க்கணும். எந்த இடத்துல, அதாவது சுக்லாம்பரம் விஷ்ணுனால விஷ்ணுன்னு பிரிப்பாங்க, ஆரம்பிக்காங்க. நமக்கு அப்படியெல்லாம் ஆரம்பிக்காது, ஒற்றை எழுத்துல முடியும். அது கரெக்டாக இங்கே பார்த்து இங்கே கணக்கு பார்த்து அடிச்சுட்டே போயிடலாம். அசை வந்து நீங்கள் வெறும் நான் இது பண்ணாட்டாலும் பழக்கத்தினால வராட்டும், இசைனால வராட்டாலும் இலக்கணத்தை வச்சு அந்த கற்றுச்சோம். இல்லை இலக்கணம் தெரியாட்டா இசையை வச்சுக்கணும். இசையை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிங்கன்னா இல்லை. விருத்தத்தை வந்து அவன் கையாண்டதுக்கு காரணம் எளிமை அப்படிங்கிறது இல்லை. அதாவது இந்த மாதிரி தொடர்நிலை செய்களா விருத்தத்தை செய்ய முடியும், விருத்தத்தை தொடர்நிலை செய்களா செய்ய முடியும் அப்படிங்கிறது என் கருத்தில் கம்மன் முன்னால இதுக்கு முன்னால திருத்தக்க தேவரை சொல்றாங்க. அது ஆக்கி பிறந்த சரி பச்சையப்பன் கல்லூரி முதல்வராக இருந்தார். எத்தனை கோவில் இதெல்லாம் வந்திருக்கேன். ஆசா ஞான சம்பந்தம் அவர் வந்து இந்த கம்பன் ஒரு புதிய பார்வை அப்படின்ட்டு புத்தகத்தில் சொல்றார். திருத்தக்க தேவருக்கு முற்பட்டவன் கம்பன் அப்படிங்கிறார். அவரும் அறிஞர் தான், அவரும் டாக்டர் தான், அவரும் அதுக்குள்ள நமக்கு தெரியும்.
விருத்தம் அப்படிங்கிற வகையில விருத்தம் எனும் ஒன்பாவுக்கு உயர் கம்பன் அப்படிங்கிற பெயர் பெற்றான். இந்த ஒரு இடத்துல தான் அவனுக்கு கவிதைக்காக பேர். பாக்கி எல்லா இடத்துலயும் கல்வியர் பெரியன் தான் கம்பன். கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்றாங்க, கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்ட்டா. கல்வின்னு சொன்னா அவனுக்கு ஒரு ஞாபகம் வந்து கம்பன் தான். கல்வி சிறந்த தமிழ்நாடு, கம்பன் பிறந்த தமிழ்நாடு. கம்பன் இஸ் மோர் அசோசியேட்டட் வித் கல்வி தென் கவி. துறையடித்த விருத்த தொகை கவிக்கு உரையடித்த செவிகளுக்கு ஓதில் யாழ் நரை எடுத்த அசுன நல்மா செவி பறை எடுத்தது போல் என்பார். முத்தமிழ் துறையின் முறைபோகிய உத்தம கவிஞருக்கு ஒன்று உணர்த்துவேன். முத்தமிழ் துறையின் இயல், இசை, நாடகம் அப்படிங்கிற 3 துறையில முறை போகிய எல்லாம் கத்து முடிச்ச உத்தம கவிஞருக்கு ஒன்று உணர்த்தும். பித்தர் சொன்னவும், பேதையர் சொன்னவும், பத்தர் சொன்னவும் பண்ண போயிருக்கும். பித்தர் சொன்னவும், பேதையர் சொன்னவும், பத்தர் சொன்னவும் பண்ண போயிருக்கும். அதாவது இந்த சிமிலாரிட்டி ஆஃப் ஐடியாஸ் அப்படிங்கிறது எனக்கு பல சமயங்களில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். Midsummer Night's Dream, like it says, the lunatic, the lover, and the poet are of imagination all compact. Lunatic, lover, and the poet are of imagination all compact. ஒருத்தன் பைத்தியக்காரனுக்கு லவர் இருக்கும், கவிஞன் இருக்கும். 3 பேருக்கு வந்து இமேஜினேஷன் ஆல் காம்பிட், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒருத்தனுக்கு வந்து இந்த ப்ரோ ஆஃப் ஈஜிப்ட், ஆர்ச் ஆஃப் ஈஜிப்ட், அதில் வந்து அவனுடைய காதலனுடைய கண்ணுமே தெரியுமா, குருவம் தெரியுமா, அவன் அவ்வளோ கற்பனை ஓடிடுவான். Other one sees more devils than the what hell can hold. நரகத்தில் எத்தனை பேய்கள் இடம் கொடுக்குமோ அதை விட அதிகமான பேய்கள் அவன் கண்ணுக்கு தெரியுமா. வைத்தியார் கவிஞனுக்கு வந்து he gives to air in the things the local name and அந்த ஐடியாவும் இந்த ஐடியாவும் ஒன்றா இருப்பார். முத்தமிழ் கவி துறையின் முறைபோகிய உத்தம கவிஞருக்கு ஒன்று உணர்த்துவேன். பித்தர் சொன்னவும், பேதையர் சொன்னவும், பத்தர் சொன்னவும் பண்ண பேர். இதில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இடமே இல்லை. முதலே சொல்லி போறேங்க, நீங்கள் உள்ளே வந்து ஆராய்ச்சி கிடைச்சா பண்ணிட்டு இருக்காதீங்க. என்கிட்ட வேல்யூ கிடையாது, என்கிட்ட உண்மை கிடையாது. ப்ளீஸ் டோன்ட் டூ எனி கைண்ட் ஆஃப் ரிசர்ச். அண்ணா கண்ணன் மாதிரியான டாக்டர்ஸ்க்கெல்லாம் முதல்ல சொல்லிடணும், எம்பிலுக்கு ஆராயாத அனுபவி. நம்ம பழமொழி சொன்னா அனுபவி. டிகேசி எப்பவுமே சொல்லுவாங்க, கமராமேனுக்கு வந்து ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். நம்ம இதெல்லாம் ஆராய்ச்சி தான் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு இருக்கிறது பக்தர்னா என்ன? பக்தர்னா பக்தர், பக்தர் மத்தியடு பக்தர், பக்தங்கிறதுக்கு பக்தர். பித்தர் சொன்ன பேதையர் நான் ஏதோ பைத்தியக்காரன் மாதிரி சொல்லி போறேன், இல்லைன்னா முட்டாள் வளர்ற மாதிரி விடுறோம். இல்லை அட்லீஸ்ட் ஒரு டிவாட்டியா சேர்த்துக்கோ, என்ன அந்த கும்பலையா சேர்த்துக்கோ, ஏதாவது ஒரு இடத்துல இடம் கொடு. பண்ண பெருகும் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு நானும் ரவுடி தான் ஏறிட்டாரு. எல்லாரும் பாத்துக்கோ, எல்லாரும் பாத்துக்கோ. அத்தனையும் எடுத்து சக்குன்னு ஒரு குத்து குத்துனா அப்படி இருக்கும். அறையும் ஆடரங்கும் பட பிள்ளைகள் தரையர் கீழில் தச்சரும் காய்வு முறையில் இறையும் ஞானம் இல்லா என் புன்கவி முறையில் நூலர்ந்தாலும் முனிவராம். அறையும் ஆடு அரங்கும் பட பிள்ளைகள்
தரையில் அந்த அந்த இடத்துல ரகரம் மாற்றி போட்டுருப்பாரு. அங்கே இருக்க வந்து இடைய நகரம் வள்ளி நகரம் போட்டு அது எதுகை எதுக்கான நிறைய இடத்துல வரும். இந்த தடை வந்து உன்னுடைய ராவணன் கிட்ட ராமன் வந்து முதல் நாள் போகிற இது பண்ணும்போது சொன்னதை ஒழுங்காக கேட்டேன்னா உன்னுடைய கழுத்தை தலையை தரையில் வைக்காம இருப்பேன். இந்த இந்த இடம் தான் நிறைய இடங்கள இந்த இடத்துல மாற்றி போட்டுருவாங்க. அறையும் ஆளரங்கும் பட பிள்ளைகள் தரையில் கீரிடும் தச்சருங்காங்க. இந்த தச்சர் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல ஆர்கிடெக்ட்னு அர்த்தம். நாட் த கார்பெண்டர். கார்பெண்டர் அப்படின்னு சொன்னா இப்போ சிலை இது பண்றவங்க கல் தச்சன் கலைஞருங்கிற மாதிரி எல்லா கலைஞர்களும் அதுதான் வரும். தச்சர் அப்படிங்கிறது கலைஞர்கள் எல்லாம் இந்த இதெல்லாம் ஆர்கிடெக்ட். அப்பா ஒரு பெரிய ஆர்கிடெக்டர், பெரிய டிராயிங் போர்டெலாம் வச்சுட்டு வீட்டுக்கு வந்து பிளான் எழுதிருக்காரு, ப்ளூ பிரிண்ட் எல்லாம் போட்டுருக்காரு. அந்த இடத்துல புள்ள உட்காந்து தரையில் சாக் பீஸ் எல்லாம் கீறுது. முன்னால் வந்து பாத்ரூம், பின்னால் வந்து பெட்ரூம், அதுக்கு பின்னால் ஹால் அப்படின்ட்டு அது கிறுக்கிடுது. தப்பு தப்பாக தான் கிறுக்கிறது. பார்த்துட்டு இருக்கிற ஆர்கிடெக்ட் தன் பிள்ளை வரையத்தை தான் ரசிப்பானே தவிர அதில் இருக்க தப்பை பார்த்துட்டு இருக்க மாட்டான். அறையும் ஆடருங்கும் பட பிள்ளைகள் தரையில் கீறின் தச்சரும் காய்களும் இறையும் ஞானம் இல்லை. இவருக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லையா? இறையும் கொஞ்சம் கூட புத்தி இல்லாத என்னுடைய புன்கவியை முறையில் நூல் உணர்ந்தாரும் முனிவரோ. ஒரு நூல் விழுந்திருக்கு பாருங்க. முறையில் நூல் உணர்ந்தாரும் முனிவரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? முனிந்தால் அவனுக்கு நீ முறையா படிக்கலன்னு அர்த்தம். இப்பதான் அந்த சுருக்கு விழுது. அதாவது வாத்தியார் அடிக்கடி சொல்லுவாரு, அவை அடக்கம் எழுதும் போது அவையை அடக்கணும். அவை அடக்கமா அவையை அடக்கமா தெரியாது. இங்க வச்சா இவ்வளவு நேரம் ஒழுக்கமா கையை கட்டிட்டு என் பாட்டு நல்லா இருக்காது, என் பாட்டு ஒழுங்கா இருக்காது எல்லாம் சொல்லிட்டு வந்த திருப்பி அந்த ஒரு ரூம்ல வச்சிருக்காங்க விஷயத்த. அறையும் ஆடரங்கும் பட பிள்ளைகள் தரையில் கீழிடும் தச்சரும் காய்வரோ இறையும் ஞானம் இல்லாத என் புன்கவி முறையும் நூல் உணர்ந்தாலும் முனிவரோ. இன்னைக்கு நான் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டோட தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் வந்து 9 பாட்டு, எத்தனை பாட்டு படிச்சிருக்கேன்? 9 பாட்டு படிச்சிருக்கேன். இன்னும் 1 படிச்சு முடிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தது 10 முடிச்சிட்டேன். தேவபாடையினை கதை செய்தவர் மூவரானவர் தம்மொழும் முந்திய நாவினான் உரையின்படி நான் தமிழ் பாவினால் இது உணர்த்திய பண்பரோ. இந்த பாட்டை போட்டு பிச்சு எடுத்து அதுக்கு என்னென்ன அர்த்தம் உண்டோ அத்தனை விதமான விளக்கமும் கொடுத்து கனாப்பினான்னு ஆளுக்கு ஏற்ற மாதிரி உரை எழுதியிருக்காங்க. சொல்லுங்க. எரிக்கடல் உலகம் தன்னும் அது இல்லையா? எரிக்கடல் அது மிகைப்பாடம். அது இங்க நூல் வரலாறுக்கு மேலேயே இருக்கு. இருக்குமே. எரிக்கடல் உலகம் தன்னுள் நின்ற தமிழ் புலவர்க்கெல்லாம் முறுவலுக்குரியதாக மொழிந்தனன் மொழிந்த என் சொல் சிறுமையும் சிலையிராமன் கதை வெளிச்ச செறிதல் அன்னதால் அறிவுடை மாந்தர்க்கெல்லாம் அமிர்தம் ஒத்திருக்கும் அன்றே. என் பாட்டில் எத்தனை சிறுமை இருந்தாலும் மொழிவது ராமன் கதை வழி செறிதல் அன்னதால் அதனால் அறிவுடை மாந்தர்க்கெல்லாம் அமிர்தம் ஒத்திருக்கும் அன்றே. இதை வந்து மிக பாடல் சொல்றேன். அதே மாதிரி இன்னும் ஒரு பாட்டு நாராயண நம என்றடிய வியந்தேத்தும் மாறறிய
காராளும் மேனி கருணாகரமூர்த்திக்கு ஆராதனை என் அறியாமை ஒன்றுமே. இந்த பாட்டை வந்து கிருபானந்த வாரியார் கம்பன் கவிதைங்கிற தன்னுடைய புத்தகத்துல கம்பனுடைய பாட்டுன்னு பிடிச்சிருக்காரு. நான் படித்த எந்த புத்தகத்திலையும் இந்த பாடல் ஆகப்படல. இருந்தாலும் இந்த பாட்டினுடைய பெருமைக்காக ஒரு தடவை இதை சொல்லிடுறேன். இந்த கம்பன் பாட்டா இருந்தா தேவைதான் தோன்றது. நாராயண நம என்று அடியார் இரண்டாவது ஞாபகம் பணிந்தேத்தும் மாறறியேன் காராளும் மேனி கருணாகர மூர்த்திக்கு ஆராதனை என் அறியாமை ஒன்று. காராளும் மேனி கருணாகர மூர்த்திக்கு புரியும். அது முன்னால் இருக்கிறது விட்டுரும். காராளும் மேனி கருணாகர மூர்த்தி அவனுக்கு ஆராதனை என்ன சொன்னா, ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்கணும்னு சொன்னா நம்மகிட்ட இருக்கிறதா இருக்கணும், அவங்ககிட்ட இல்லாததா இருக்கணும். எல்லாரும் மில்க் குக்கரே வாங்கி கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தா, வெட்டிங் கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த வெட்டிங்கு அவங்க கொண்டு போய் இன்னொரு இடத்த கொடுத்துட்டு போவாங்க. ரீசைக்கிள் தான் வாங்கிட்டு இருக்குமே தவிர அது அவங்களுக்கு பயன்படாது. அப்போ அவங்ககிட்ட இல்லாதது நம்ம கொடுக்கணும். எதை கொடுக்கலாம்னா என் அறியாமை கொடுத்துட்றாங்க. ஸோ ஜெனரஸ் அதை இப்போ அவங்க குறிச்சிருக்கா மிகப்பாடாக இருந்தாலும் அது சேர்க்கலாம். இப்போ எந்த பாட்டு இருக்கும்? தேவபாடையின் இக்கதை செய்தவர் மூவரானவர். தமிழும் முந்திய நாவினால் உரையின்படி நான் தமிழ் பாவினால் இது உணர்த்திய பண்பரும். உரையின்படி இந்த பாட்டு ராமாயணத்தை இயற்றியவர்கள் மூவர். இந்த மூவர் யாரு? ஒண்ணு வசிஷ்டர், போதாயனர். சில பேரு அதை மறுத்து வியாசர் அப்படின்னா. வியாசரை வந்து ராமோபாக்கியானம் பண்ணியிருக்காரு இதுக்குள்ள மகாபாரதத்துக்குள்ள. அது தவிர வேற ஏதோ ஒரு இது ராமாயணம் பண்ணியிருக்கா சொல்றாங்க. இது என்ன டிஸ்பியூட்டாக வேணா இருந்து போட்டோம். இதுல வந்து வால்மீகியை பின்பற்றித்தான் அவர் செய்திருக்கிறாரா அப்படின்ட்டு ஆராய புகுந்து பல பேர் வால்மீகியிலேருந்து அவர் மாறுபட்டு இருக்கிறார் அப்படின்னு மாறுபடுற இடங்கள் எல்லாம் எடுத்து காட்டியிருக்காங்க. நமக்கு இது வரையில ஒரு கிடைச்சிருக்கிற எல்லா வகையான நூல், நான் படிச்சிருக்கிற எல்லா வகையான நூல்லையும் வால்மீகியிலேருந்து கம்பன் பெரிதும் மாறுபட்டு இருக்கிறான் இந்த கோடு வந்து கட்டாயம் இருக்கும். வால்மீகியோடு கம்பன் எவ்வளவு இடங்களில ஒத்து போயிருக்கிறான் அதை யாருமே செய்ய மாட்டேங்க. வேற்றுமையை வந்து காமிச்சு போயிருக்கீங்க. 10,000 பாடல்கள்ல நீங்க ஒரு 10 இடங்களை எடுத்து காமிச்சா போதுமா? பாக்கி 9,000 இடமே வச்சுக்கோம். பாக்கி 9,000 இடத்துக்கு என்ன பண்றீங்க? அங்கதான் போயாகணும், அங்க இருந்தா பார்த்தாகணும். வார்த்தை அங்க இருக்கிறது நான் பார்க்கறேன். இதோடைய பின்னால இது இல்லை அது இல்லையா, இது இல்லை அது இல்லையா எல்லாம் வரும். வால்மீகி ராமாயணத்துல இருக்கு, அந்த பேட்டர்ன் இருக்கு. வரும். கம்பரசம் மாதிரி நான் சொல்றது இவங்க சொல்றது கம்பரசம் மாதிரி. 10,000 பாடல்ல 10 பாடல் வச்சு கம்பராமாயணம் மொத்தம் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பண்ணி வச்சு போறது. அவர் திருத்தக்கரை கையில எடுத்திருந்தாருன்னா என்ன ஆயிருமா எனக்கு தெரியாது. அது போ ரொம்ப தாண்டி போயிடும் சில சமயங்கள்ல. எங்கே இந்த பாட்டுல இருக்கும் தேவ பாடகின் கதை செய்தவர் மூவரானவர். தமிழும் முந்திய நாவினால் உரைப்படி 3 பேர்ல முதல்வர் யாரோ அவருடைய உரைப்படி நான் தமிழ் பாவினால் இது உணர்த்திய பண்றோம். இப்ப இந்த இடத்துல வால்மீகிங்கிற பேரை சொல்லல. ஆனா நாட்டு படத்தினுடைய முதல் பாடல் பாருங்க. வாங்கரும் பாத நான்கும் வகுத்த வால்மீகி என்பார் தீங்கவை செவிகளார தேவரும் பருகச் செய்தான். இதை சுட்டும் போதுங்க ஆசகன் சொல்றாருன்னா அதை சொல்லியிருந்தாக்க அவர் 1000 சொல்லியிருக்கணும். நாட்டு படத்தில் சொல்லியிருந்தா அது கட்டாயம் இடைக்கிறது தான் அப்படிங்கிறாரு. அப்போ இந்திரஜித் வதை படத்தில் அவன் கூட போனவங்க எத்தனை பேர்
அப்படிங்கிறத ஒரு கணக்கு சொல்லிட்டு இதை வால்மீகியை தவிர வேற யாரால கணக்கு போட்டு சொல்ல முடியும்னு ஒரு பாட்டு இந்த மாதிரி சில இடங்கள் தெரிச்சு விடும் வால்மீகியோட பேர். நோட் அதாவது நாட் டிஃபரிங் வித் தி வியூ த ஜென்ரல் ஐடியா that he has followed வால்மீகி to a large extent. அப்படியே வால்மீகி வசிஷ்டர் போதாயனர் வால்மீகி வசிஷ்டர் போதாயனர். அது சில பேர் வந்து அந்த போதாயனருங்கிற பேரை மறுத்து வியாசம்னு சொல்றாங்க. இந்த டிஸ்பியூட்டுக்கெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டு இருந்தோம்னா ஆக்சுவலி நான் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைச்சதுன்னா நான் சொல்றேன். அதே மாதிரி கம்பனை பற்றி கால ஆராய்ச்சி வந்தாலும் சரி, கம்பனை பற்றிய இந்த அம்பிகாபதி இந்த மாதிரியான கதைகள்லாம் வந்தாலும் சரி, கதை நல்லா அது அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம வந்து அது பெரிய வேலையெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன கேட்க போனால் எனக்கு வந்து கேட்டால் பல பேர் கோவம் கூட வரலாம். சரகோபுரம் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி எல்லாம் கம்பன் தான் எழுதுனான்னு எனக்கு தெரியாது. ராமாயணத்தில் இது சொல்லிப்பேன், இதில் கம்பன் சொல்லிப்பேன். அங்கே அதில் என்ன ஆதென்டிகேஷன் சொல்கிறேன்னு தெரியாது. கம்பர் பாடல்கள் தனிப்பாடல்கள் இருக்குது. கம்பர் பாடலாக தெரியாது. திருவள்ளுவர் எழுதுனா சில தனிப்பாடல்கள் இருக்குது. ஔவையார் எழுதுனா சில தனிப்பாடல்கள் இருக்குது. ராமாயணம் வரைக்கும் தான் நம்ம எல்லையை பார்க்கணும். ஸோ தேவபாடையன் இக்கதை செய்தவர் மூவராக தமிழும் முந்திய நாவினால் உரையின்படி நான் தமிழ் பாவினால் இது உணர்த்திய அவனை பெரிதும் பின்பற்றி நான் இந்த வழியா சொல்லியிருக்கேன். நடையில் நின்றுய நாயகன் தோற்றத்தின் இடை நிகழ்ந்த ராமாவதார பேர் தொடை நிரம்பிய தோமர் மாக்கரை சடையன் வெண்ணெய் நல்லூர் வயின் தந்தது. எந்த இடத்துல சொல்ல, எந்த இடத்துல இருந்து இந்த காப்பியம் இதிகாசம் ஏற்றப்பட்டது? நடையின் நின்று உயர் நாயகன் தோற்றத்தின் இடை நிகழ்ந்த அவதாரங்களை எடுத்துனாங்க. 5வது அவதாரமா ராமதாரம், ராம 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 கிருஷ்ணன். ராம வந்து பரசுராமன். நரசிம்மத்துக்கு நரசிம்மமே 4வது தானே? நரசிம்மன் நரசிம்மன். ராம 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 பரசுராம ராம பரசுராம ராம பலராம கிருஷ்ணன். இங்க வந்து ராமனையும் லக்ஷ்மணனையும் அவதாரம் சொல்லல, அங்க வந்து பலராமனையும் கிருஷ்ணனையும் அவதாரம் சொல்லி 7வது வரும். 7வது கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம. இடை நிகழ்ந்த இதனுடைய வழியில நிகழ்ந்த ராமாவதார பேர் தொடை நிரம்பிய தோமரு மாக்கர். கைது தோமரு குற்றமற்ற பெரிய கதை சடையன் வெண்ணெய் நல்லூரின் வயின் தந்ததே. இன்னொரு பையன் சொல்லி முடிக்கிறான். நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியன் கமலை நோக்கும் நீடிய அரக்கர சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வரி கூறினோர்க்கே. வாகை சூடிய நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய, நீரு சாம்பலா போற நீருபட்டு அழிய வாகை சூடிய வெற்றி வாகை சூடிய வாகை சூடிய சிலை ராமன், சிலை இல்ல ராமன் தோல்வலி கூறுவாருக்கே நாடிய பொருள் கை போடும் ஞானமும் புகழும் உண்டாகும்
வீடு இயல் வழியதாக்கும் மோட்சம் கிடைக்கும். வேரியன் கமலை நோக்கும், வேரி அப்படின்னு சொல்லுவோம். வேரியன் கமலை நோக்கிறது மகாலட்சுமியோடைய திருவள் கடாட்சம் கிடைக்கும். நீடை அரக்கரசனை நிறுவட்ட எழிய வாகை சூடிய சிலைராமன் தோல்வரி, இதெல்லாம் நூற்பெயர் சொல்லி முடிக்கிறார். இந்த அடுத்தது நம்ம ஆற்றுப்பாடலுக்குள்ள நுழைப்போம். இது யாரும் ஆரம்பிப்போம். நான் அஞ்சு பாடல் படிச்சிருக்கோமா? ஆசு அலம்புரி ஐம்பொறி வாழியும் காசு அலம்பு முலையவர் கண்ணெனும் பூசலம்பு நெறியின் புறஞ்சலா கோசலம் புனை ஆற்று அணி கூறுவான். நீர் அணிந்த கடவுள் நிறத்தவான் ஆறு அணிந்து சென்றார்க்கு சென்று ஆர்களி மேய்ந்த அகில் சேறு அணிந்த முலை திரு மங்கை தன் வீறு அணிந்தவன் மேனியின் மீண்டதே. பம்பி மேகம் பறந்தது பானுவால் நம்பன் மாதுளன் வெம்மையை நன்னினான் அம்பின் ஆற்றுதும் என்று அகன் குன்றின் மேல் இம்பர் வாரி எழுந்தது போன்றதே. புள்ளி மால்வரை பொன்னென நோக்கி வான் வெள்ளி வீழிடை வீழ்த்தென தாரைகள் உள்ளி உள்ளவெலாமும் வந்து ஈயும் அவ் வள்ளியோரின் வழங்கின மேகமே. மான நேர்ந்து அற நோக்கி மனு நெறி போன தன் குடை வேந்தன் புகழென ஞானம் உண்ணிய நான்மறையாளர்கை தானம் என்ன தடைத்தது நீத்தமே. மழை பெய்ய ஆரம்பிக்கும். கோசல நாடு சரைய நதியை பற்றி பாடி ஆற்றுப்படலத்தோடு முதல்ல ஆற்றுப்படலம், நாட்டுப்படம், நகரப்படலம், இதுக்கப்புறம் தான் திருவதார் படம். தான் ஒரு உள்ள போக்குறாரு. முதல்ல ஆறு பாடுறார், நாடு பாடுகிறார், நகரம் பாடுகிறார், அதன் பிறகு தான் அதாவது ஆசலம்புரி ஐம்பொறி வாழியும் காசு அலம்பு முலையவர் கண் எனும் பூசலம்பும் நெறியின் புறஞ்சலா கோசலம் புனை ஆற்று அணி கூறும். ஆசு அலம்புரி குற்றத்தை தருவதாகிய தன்மையில் ஐம்பொறி வாழியும் ஐந்து பொறிகளும் அம்புகளாகவும் கண்ட திசையில் போகும். மனோரூபேட்சு கோதண்ட பஞ்ச தன்மாத்திர சாயிகா, மனமே இல்லாகவும் பஞ்சேந்திரியங்களே அம்புகளாகவும் உடையவர், ஐந்து அம்புகளாகவும் உடையவர். இந்த ஐந்து இந்திரியங்களுக்கு எப்போதும் அம்புகளோட தொடர்புபடுத்துற வழக்கம். சஞ்சலத்துக்கு மனிதனை உள்ளாக்கக்கூடிய ஐந்து புலன்கள். காசு அலம்பு முலையவர், காசுங்கிறது போட்டுருக்கிற நகையில தங்க காசு இதெல்லாம் இருக்கும். ஒண்ணுல ஒண்ணு மோதி உங்களுக்கு அந்த தயிர் கடை தயிர் கடையும் போது குலுங்க அந்த செயின்